புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு 11 கோடியில் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அரசு முறை பயணமாக நேபாளம் சென்ற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையில் உற்சாக வரவேற்பு. புதுச்சேரியில் துவங்கிய தனியார் பள்ளி மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 8105 மாணவ மாணவியர்கள் தேர்வை எழுதினர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக புகார். வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் பைக் ரேஸ் சாகசம் செய்யும் இளைஞர்கள். காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள். பணி வழங்க கோரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 16வது நாளாக சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் 22 ஆண்டுகளாக பணியாற்றும் அதிகாரியை மாற்ற வேண்டும், அவர் மீது உள்ள புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் நூதன போராட்டம். உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு சுந்தர்ராஜன் என்பவர் துறை இயக்குநரிடம் புகார். முதலமைச்சர் ரங்கசாமியை சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு இணை தூதர் ஹாலிமா ஹாலந்த் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நேபாள் நாட்டின் கண்டகி பிரதேச சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.